ஆக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களைச் சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன், இதைச் செய்வேன். ஹalleluya. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே இவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹalleluya. பாருங்கள், அங்கே யாத்திராகமம் 23 சொல்லப்பட்டுகிறது, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. நேற்றைய நாளுக்கு முதல் நாள் பார்த்தோம் நாங்கள், அவர் பொய்யுரியாத தேவன் என்று சொல்லி. ஹalleluya. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சமாளிப்பவரும் அல்ல, மழுப்புகிறவரும் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல. ஹalleluya. அதுபடியே அவர் இந்த வார்த்தையை கடைசியில் அவர் என்ன சொல்கிறார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். வாயை திறந்து சொல்லுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் இதை சொன்னார், இதை செய்வார். கர்த்தராகிய ஆண்டவர் இதை சொன்னார், இதை செய்வார். நீங்களே கேள்வி கேட்கணும், என்னத்தை சொன்னார், என்னத்தை செய்வார்? ஹalleluya. என்னத்தை சொன்னார்? ஹalleluya. என்னத்தை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை அக்கிரமங்கள் எல்லாம் நீக்குவேன். ஹalleluya. பாருங்கள், அங்கே நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பதற்கு ஆண்டவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்குவாராம். ஹalleluya. அடுத்தது பாருங்கள், உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணங்களை குடியேற்றி வைப்பார். ஹalleluya. அப்போ உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அடுத்த காரியம் அவர்களுக்கு என்ன செய்கிறது, பட்டணங்களை குடியேற்றி வைப்பேன். பட்டணங்களை குடியேற்றி வைப்பேன் என்று சொல்லிச்சனால், ஒருவேளை கிராமங்கள் சாதாரணம் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அதாவது கிராமங்களில் இருந்தாலும் கூட ஒரு பட்டணம் போன்ற ஒரு வாழ்க்கையை தேவனங்களுக்கு கட்டளையிடுவார். ஹalleluya. பாருங்கள், எந்த இடத்துல இருந்தாலும் நான் சிலவளை நினைத்து பார்க்கிறேன், நம்முடைய தேசத்திலே நாங்கள் இருக்கின்ற வழியிலே அங்கே ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஊரை தந்தார். தண்ணீர் எப்பொழுதும் நல்ல தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். ஹalleluya. மற்ற ஜனங்கள் கூட அந்த இடத்துல வந்து தண்ணீர் எடுப்பார்கள். அப்படியான ஒரு நல்ல நல்ல தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த தேசத்துல வந்ததுக்கு பிற்பாடு கூட அன்புக்குரியவர்களே, நான் இருந்த வீடுகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறேன். நான் இருந்த வீடுகள் எல்லாமே பாருங்கள், டொரண்டோல இருக்கும்பொழுது 3 பக்கமும் பஸ்கள் போகும். அப்படியான ஒரு இடத்துல இருந்தேன். அது மட்டுமல்ல, திருச்சபை எப்பொழுதும் திருச்சபை பாருங்கள் அந்த ரோட்டு ஓரத்திலே இருக்கும். ஹalleluya. மிகுந்த கண்டுபிடிப்பதற்கும் சுலபம், பஸ் எடுப்பதற்கும் சுலபம். அதே போல பாருங்கள், எந்த ஒரு காரியத்திலும் தேவன் நன்மைதான் நமக்கு செய்வார். ஏன்னா நாங்கள் அவருடைய பிள்ளைகள். ஹalleluya. எல்லோருக்கும் தேவன் அப்படித்தான் செய்வார். அடுத்தது பாருங்கள், அங்கே அவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படும். அதாவது பாருங்கள், அந்த அவாந்தர ஸ்தலம் சொல்லி ஒன்றும் இல்லாத ஒரு புல்லு கூட முளைக்காத இடம். ஹalleluya. சொல்லுவார்கள் இல்ல, புல் கூட முளைக்காத அந்த இடத்துல, அந்த புல்லு முளைக்காத இடத்துல கூட அங்கே அந்த ஸ்தலங்களும் கட்டப்படும். ஹalleluya. 2003 நாங்கள் ஒரு பிசினஸை ஆரம்பிக்கின்ற வேளையிலே அந்த இடம் பாழாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் சொல்வார்கள். அதுதான் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. ஹalleluya. அதாவது பாருங்கள், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். எல்லோரும் சொன்னார்கள் அந்த இடம் பாழாய் கிடந்தது என்று. ஹalleluya. நம்முடைய அந்த நம்முடைய ஊழியக்காரர் அதை எடுக்கின்ற வேளையிலே தேவன் அதை அப்படியே ஆசீர்வாதமாக மாற்றினார். நம்முடைய பாருங்கள், நமக்கு எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எடுக்கின்ற வேளையில தைரியம் இருக்க வேண்டும். அது தைரியம் தான் விசுவாசம். எந்த நேரம் பயந்து கொண்டு, ஹalleluya, போய்க்க பயம், வேறைக்க பயம், இருக்கேக்க பயம். ஹalleluya. எந்த ஒரு பயம் உள்ளவன், ஆண்டவர் சொல்றார், பயம் உள்ளவன் திரும்பி போக கடவன், அவன் யுத்தத்துல நிக்கவே முடியாது. பயம் என்ற வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாயில வரவே கூடாது. ஹalleluya. பயந்தவன் பாருங்கள், அவன் விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்கவே முடியாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயம் இருக்குமாக இருந்த எந்த ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியாது. ஹalleluya. என்னுடைய மகன் இப்பொழுது அந்த ஆராதனை செய்து கொண்டிருந்தான். பிறக்கின்ற வழியில டவுன் சிண்ட்ரோம். ஹalleluya. ஆனா அதுக்கு பிற்பாடு தேவன் அவனை அங்கே பில்டப் பண்ண தொடங்கினார். ஹalleluya. இங்க இருந்து சப்வேல எல்லாம் சென்டனியா காலேஜுக்கு போய் திரும்பி வருவான். ஹalleluya. அப்படி நான் தேவன் பாதைகளை உண்டு பண்ணுகிறேன். நீங்கள் ஒரு காலடி எடுத்து வைத்தால் தேவன் மீதியான பாதைகளை அவர் திறந்து விடுவார். ஜோர்தான்ல ஆசாரியர்கள் கால் வைத்தார்கள். ஜோர்தான் நதி என்ன செய்தது? இதெல்லாம் என்ன சரித்திரமா? அந்த என்ன விக்கிரமாதித்தன் கதை அல்லது அம்புலி மாமா கதை அல்லது என்ன சாண்டில்யன் கதைகள், ஹalleluya, பொன்னியின் செல்வன் கதையா? இதெல்லாம் உண்மையா நடந்த வார்த்தைகள். ஹalleluya. ஆனா அப்படின்னா நீங்க காலடி எடுத்து வைக்கிறது அந்த தைரியம். ஹalleluya. அடுத்ததுதான் பாருங்கள்,
பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்து போயிருக்கலாம், அது பயிரிடப்படும். அடுத்தது, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாயிருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். யார் சொல்லுவார்கள்? ஹalleluya. அங்க முதல் சொன்னார்கள் இல்ல, ஹalleluya. உங்களை பார்த்து என்ன, இவ தலையெடுக்கவே முடியாது, இவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே முடியாது, இவர்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இவர்களால் வீடு கட்ட முடியாது, இவர்களால் தலை நிமிந்து நிற்க முடியாது. என்னோட வெட்கத்துக்கு பதிலாக தேவன் என்ன செய்கிறவர்? ஹalleluya. ஆசீர்வாதங்களை தருகிறவர். ஹalleluya. வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் தருகிறவர். ஹalleluya. சில விட பாருங்கள், நாங்கள் தேவனை மட்டுப்படுத்தி விடுவோம். எப்படி மட்டுப்படுத்துவோம்? எங்களுடைய எண்ணங்களினால், எங்கள் சிந்தனைகளினால், எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே. ஹalleluya. தேவன் அங்கே கிரியை செய்யக்கூடாதபடி அவருடைய கரங்களை நாங்கள் தான் கட்டுவோமே தவிர ஆண்டவர் கட்டவே மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு அப்பா, நமக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற தேவன். ஹalleluya. ஆனபடியா அந்த ஜனங்களே இப்ப சொல்லுவார்கள் என்ன, இந்த பாழா கிடந்ததா இருந்தது இப்ப ஏதேன் தோட்டத்தாய் போலாக மாறிவிட்டது. அவாந்தரம் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் இப்பொழுது அரணிப்பானவையும் குடியேற்றப்பட்டவர்களும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், எங்களுடைய சிறுமை, எங்களுடைய தரித்திரம், எங்களுடைய பிள்ளைகளுக்குரிய ஆண்டவரே தேவனே காரியங்கள், இதெல்லாம் பாருங்கள், அது சிறப்பு என்று நாங்கள் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. அது சிறப்பல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், வீடுகளை கட்டுவார், குடும்ப உறவுகளை சீர்படுத்துவார், தரித்திர நிலையிலிருந்து கடன் நிலைமையிலிருந்து தேவன் மாற்றுவார். வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது சொல்லுகின்ற வேளையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். சொல்லுகிறது தைரியம். ஹல்லேலூயா. அந்த போன வாரத்திலே மெசேஜ் கொடுக்கின்ற வேளையில நான் சொன்னேன், என்னுடைய சகோதரி என்ன செய்யறாள்னு சொல்லிட்டு, நான் அவளுக்கு 3 பிள்ளைகள். இப்பொழுது 3 பிள்ளைகளும் என்ஜினியர்ஸா இருக்கிறார். ஒருவன் வெளிநாட்டுல வேலை செய்யறான், 2 பிள்ளைகள், ஒருவன் கொழும்புல வேலை செய்யறான், இன்னொரு பிள்ளை சிங்கப்பூர் கம்பெனி ஒன்றுல வேலை செய்யறான். ஆனா இப்படியா பாருங்கள், அந்த 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை அட்வான்ஸ்ல வருகின்ற வழியில இந்த 3 பேரும் ஒரே நேரத்திலே அட்வான்ஸ்ல, என்னோட வயது ஒவ்வொரு வயது அது வித்தியாசம். ஆனபடியா பாருங்கள், அங்கே இருந்தவர்களுடைய உறவினரோ யாரோ இவ சொல்லியிருக்கிற அட்வான்ஸ்ல ரிசல்ட் வரப்போகுதுன்னு, எங்களுக்கு வர வேணுமேன்னு சொல்லி இவ சொன்னாவா. அப்ப இவ தங்கச்சி சொன்னாலாம், அது வரும் வரும் வரும். எத்தனையோ தடவை சொல்லுகிறவள, வரும் சொல்லுங்க, வாய் திறந்து வரும். ஹல்லேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ரிசல்ட் வந்து இப்போ படித்து முடித்து நல்ல வேலையிலும் அமர்ந்து விட்டார். ஆனபடியா பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்க சொல்லுகின்ற பிள்ளைல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அனாவசியமான வார்த்தைகளை பேசாதீர்கள், மற்றவர்களை பற்றி குறை கூறாதீர்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கானான் தேசத்துக்குள்ளே முதல் தலைமுறை போகவில்லை? அவர்கள் முறுமுறுத்தார்கள். எப்பொழுதும் கம்ப்ளைண்ட், அடுத்தவனை பற்றின நோக்கம், அடுத்தவன் எப்படியாவது இருந்துட்டு போடுமே, எங்களுக்கு என்ன, எங்களுடைய நோக்கத்தை ஓட வேண்டியமே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் நன்றாயிருக்கணும், என் குடும்பம் நன்றாயிருக்கணும், கடன் நிலைமை வார வேணும், பில்லுகள் கட்ட வேணும், மோட்கேஜுகள் அந்தந்த நேரத்துல கட்ட வேணும். இதுதான் நம்முடைய போக்கஸ். அடுத்து அதை விட்டுட்டு பாருங்கள், யாரோ ஒருவன் சொன்னா, அவையண்ட கடவுள், அஞ்ஞானிகளுடைய கடவுள், அவையண்ட கடவுள் வந்து கேட்டாராமிட, இவனுக்கு அடுத்த வீட்டிலே இந்த தினமும் முறுமுறுப்பு, அடுத்த வீட்டுக்காரங்கள முறுமுறுப்பு. ஆனப்படினா கடவுள் வந்து கேட்டாராம், என்ன வேணுமெண்டா, இவனுக்கு முறுமுறுப்பு, அவனுக்கு முறுமுறுப்பு. அவன் சொன்னானா, இவன் எந்த தினம் எனக்கு பிரச்சனையா இருக்கிறான், நான் அப்படியே என்னுடைய ஒரு கண்ணை குருடாக்கி விடுமெண்டு. அப்போ அவையண்ட தெய்வம் கண்ணை குருடாக்கி போயிட்டுது. எங்களுடைய ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அப்ப அடுத்த வீட்டுக்காரனிடத்தை போனோடனே அவன் சொன்னானா, அவனுக்கு செய்ததை விட எனக்கு 2 மடங்கு செய்ய வேணும், அப்ப உனக்கு 2 கண்ணும் குருடாகின்றது. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே இருக்கின்ற காரியம். எங்களுடைய நோக்கம் என்ன? நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எங்களுக்கு முன்பே இருக்கிற பிரச்சனை என்ன? ஹல்லேலூயா. சில பேர் பாருங்கள், எந்த நேரமும் முறுமுறுப்பு, எந்த நேரம் வாயில தேவையில்லாத வார்த்தை. ஹல்லேலூயா. ஜோய்ஸ்மேயர் அடிக்கடி சொல்லுவார்கள், இப்பொழுது நான் கேட்பது குறைவு, முன்பு அடிக்கடி கேட்பேன். அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லிச்சுனால், எங்களுக்கு சில காரியங்கள் பிழையான தகவல்கள் வந்தால் சில பேர் என்ன செய்வேன், அதை மற்றவர்களுக்கும் என்ன செய்வார்கள், அந்த பிழையான தகவல்களை சொல்லி அவர்களையும் என்ன செய்வார்கள், அவருடைய ஆவியை விசனப்படுத்தி விடுவார்கள். என்னுடைய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மிகுந்த கவனமா இருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்களோட வாயில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களோட மூக்கு கீழே இருக்கிற வாயில தான் இருக்கிறது.
அவனுடைய தேவன் சொன்ன வார்த்தையை பேசுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, நான் அடிக்கடி சொல்வது, இந்த ஊறுகாய் சாப்பிடுவது போல நல்லா புளிப்பா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக அங்கே யோவாப் சொன்னது போல, ஹல்லேலூயா, பட்டயம் எப்பொழுதும் ஒரே ஒரே தடவையாத்தான் அது வெட்டி கொண்டிருக்குமோ? ஹல்லேலூயா. ஆனா அப்படின்னா அதுக்கு மற்ற பக்கம் உண்டு, பட்டயத்துக்கு 2 பக்கம் உண்டு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தீமைகளை நாங்கள் விதைக்க கூடாது, தீமைகளை நாங்கள் பேசவும் கூடாது. ஹல்லேலூயா. மிகுந்த கவனமா இருக்க வேணும். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இதை சொன்னார், இதை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஐயா. பாழாய் போயிருக்கிற காரியங்களை பயனிலமாக மாற்றும் ஐயா. நிர்மூலமானவர்களை கட்டுவீராக ராஜா. தகப்பனே உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. ஏதேன் தோட்டத்தை போல எங்கள் சபையை மாற்றும், ஏதேன் தோட்டத்தை போல எங்கள் திருச்சபையை மாற்றும் ஐயா. எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. ஆண்டவரே குறை சொல்லுகின்ற ஆவி எங்களை விட்டு அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே தரித்திரத்தின் வாழ்க்கை, பிள்ளைகளுக்குரிய ஆண்டவரே குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் மூலமாக்கப்படுவதாக. தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னும் ஐயா. இலங்கை தேசத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். அன்ற அரசாங்கத்தின் மேல் உடைய கரம் வைக்கும்படி செபிக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவனே, அப்பா ஆண்டவரே தேவனே, குறைவுகள் நிவர்த்தியாக்கப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவனே, ரோட்டுகள் எல்லாம் சீராய் அமைக்கப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, போக்குவரத்து நல்ல முறையில் நடக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசம் திரும்பவும் கட்டப்பட வேணுமா செபிக்கிறோம். இலங்கை தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும்படி செபிக்கிறோம். அனுராவுக்கும் ஆண்டவரே அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துன்மார்க்கரை அந்த தேசத்திலிருந்து அகற்றும்படியும் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், உங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே இந்த கனடா தேசத்தை ஆசீர்வதியும், கனடாவில் இருக்கிற பூர்வ குடிகளை ஆசீர்வதியும், கனடியன் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸ் கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் ஐயா. இந்தியா தேசத்தை பொறுப்பிடும் ஐயா. அந்த சினிமா மோகத்தில் இந்த தேசங்களை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே இந்த காலங்களிலே ஐயா, அந்த தேங்க்ஸ் கிவிங் நாட்களிலே நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ அப்பா ராஜா. எங்களுக்கு கொடுத்த சுகபலன் ஆரோக்கியத்துக்காக நன்றி, எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த சுக வாழ்வுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே இம்மட்டும் காத்து கொண்டு வருகிறீர், அதுக்காக சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம். மேனுவலே ஆண்டவரே அவனுடைய வாயை திறந்து பேச வைத்திருக்கிறேன். சரீரத்துல நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறேன், உண்மை அறியா வைத்திருக்கிறேன், அதுக்காக சோத்திர நன்றி ஐயா ராஜா. தகப்பனே சங்கம ஊழியங்களுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே டீம் மெம்பர்ஸுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். விசேஷமாக மகேந்திரம் ஐயாவுக்காக நன்றி ஐயா. அவருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளடுவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. எங்கள் சந்ததிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சந்ததிகளுமே சேவிப்பார்களாக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களுடைய சந்ததிகள் ஐயா ராஜா, உம்முடைய ஆலயத்திலே ஐயா தூண்களாக நிற்பார்களாக. எங்கள் சந்ததிகள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லை என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது கூட செபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர். ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறதுவன், எங்களை காண்கிறதுவன், எங்களை காக்கிறதுவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறதுவன். ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபையா பாசன் நகோமி இமானுவேல் சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். உம்மை உயர்த்தும் போது நீர் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிறது
தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைய நாள்ல ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரி கூடாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரையும் மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஊழியக்காரிக்கு ஊடாக நல்ல கதைகள் நல்ல சாட்சிகளோடு எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளையும் எங்கள் ஊழியக்காரன் ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் தலைமுறை தலைமுறையாய் நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நீர் எங்களை சுத்திகரிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற ஜாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்திய வேத திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அவாந்தரமான ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவனுடைய பலம் தைரியம் எல்லாவற்றையும் நீங்க தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் அநேக ஆசீர்வாதமான பாதைகளை எங்களுக்கு திறந்து விடுகிறார் ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தரியான பலனை தேவன் தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தந்து கொண்டு இருக்கிறார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீங்கள் எங்களை வைக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பைநிலமாக்குகிறேன் என்றும் எழுதியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜாதிகளை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. சத்தியவேத திருச்சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை ஆண்டவரே மந்தை பெறுகிறது போல ஆண்டவரே நீங்க பெருக பண்ணுற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. நீ பெருக்கத்தின் தேவனாயிருக்கிறீங்க. ஒவ்வொரு கதிரையிலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபை நிரம்பி வழிகிறது. வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்த ஆண்டவரே, பல கோடி ஆத்துமாக்களே எங்களுடைய சபைக்கு நீங்க கொள்ளை பொருளாய் தரப்போறதுக்காய் நன்றி. சபை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சபையின் காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்க பன்மடங்காய் அதிகரிக்க செய்கிற தேவன். சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குற தேவனாயிருக்கிறீங்க. அந்தந்த மாதங்களுக்குரிய மோர்கேஜுகள் ஆண்டவரே, கரண்ட் பில்லுகள், கேஸ் பில்லுகள் ஆண்டவரே, இன்னும் இன்சூரன்ஸுகள், இன்டர்நெட் பில்லுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் சபையாரும் நாங்களும் எல்லாவற்றையும் அந்தந்த நேரம் பே பண்ண ஆண்டவரே நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. இந்த கனடா தேசம், இலங்கை, இந்தியா, இஸ்ரவேல் தேசம், லெபனான் தேசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீங்கள் அதிகமாய் செய்கிறது ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரன் ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளா என் கணவர் பிள்ளைகள் அஸ்வினா, லக்ஷனா, லம்போ, அக்ஷயா, ஆரா ஆண்டவரே, கல்வி கற்கிற இடம், வேலை செய்கிற இடம், ஆலயத்திலே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரை நாங்கள் முன்பாக வைத்திருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆண்டவரை. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் ஆண்டவரே சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறது இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசைகள் வருகிறது ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசைகள் வருகிறது. எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட ஆண்டவரே ஆவி ஆத்ம சரீர சிந்தனையிலே ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்களை நீங்க சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் குறைகளை காணாதபடி ஆண்டவரே நிறைவுகளை பேச நீங்க உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த கனடா தேசத்துல நல்ல வெதர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் எங்களோட சபைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகிறார்கள். ஆண்டவரே, இன்னும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை, வெள்ளிக்கிழமை விழிப்பிரவு, சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், ஆண்டவரே தினமும் நடைபெறுகிற இந்த சூம் மீட்டிங், ஆண்டவரே செவ்வாய்க்கிழமையில் நடைபெறுற வேத படிப்பு, ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாஸ்டிங் பிரேயரை நீர் ஆசீர்வதிக்கிறது சேர்ச்சி ஆசீர்வதிக்கிறது குளோபல் சேர்ச்சி ஆசீர்வதிக்கிறது முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வெல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கு குரோமங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் ஐயா ராஜா, நன்றியப்பா. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் புதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். இணைந்து ஜெபித்த இணைந்து எண்ணிய முடியாதவர்களையும் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். வழி நடத்தியது ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனையும் அவர் சபையையும் குடும்பத்தாரையும் வேலை காரியங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக இன்றைய நாளிலே மாலை வேளையிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்திலே அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோமா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன். அருமையான